பகவானின் அடுத்த திருநாமம் அஜக. அஜக என்ற சொல்லுக்கு பல பொருட்கள் உண்டு. அதிலே ஒன்று செல்பவர், இன்னும் சிறப்பாக முன்னே செல்பவர் என்கின்ற ஒரு பொருளும் உண்டு. அதாவது மற்றவர்கள் எல்லோருக்கும் முன்னாலே எல்லோரையும் வழி நடத்தி செல்பவர் என்று சிறப்பான ஒரு பொருள் உண்டு. அப்படிப்பட்ட ஸ்ரீ மகாவிஷ்ணுவுக்கு நமஸ்காரம். ஓம் அஜாய நமக. துர்மர்ஷனக. துர்மர்ஷனக என்றால் தாங்க முடியாதவர் என்று பொருள். எவராலும், குறிப்பாக அசுரர்களால் இவருடைய வீரியத்தையும் வலிமையையும் பராக்கிரமத்தையும் தாங்க முடியாது. தோற்று ஓடுவார்கள் அல்லது செத்து மடிவார்கள். இப்படி எவராலும் தாங்க முடியாத வலிமையும் திறமையும் பராக்கிரமும் கொண்டிருப்பதனால் அவர் துர்மர்ஷனக. ஓம் துர்மர்ஷனாய நமக. அடுத்த திருநாமம் சாஸ்தா. சாஸ்தா என்றால் கட்டளையிடுபவர், உத்தரவிடுபவர். தலைவர் என்கின்ற முறையிலே அவரவர் செய்ய வேண்டியது என்ன என்பதை கூறி உத்தரவு இடுபவர். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கணமும் ஒவ்வொரு மனிதருக்கும் மிருகங்களுக்கும் இதையே தான் அவர் செய்து கொண்டிருக்கின்றார் என்பது இல்லை. ஸ்ருதிகள் மூலமாகவும் ஸ்மிருதிகள் மூலமாகவும் யார் யார் என்ன என்ன செய்ய வேண்டும், என்ன என்ன செய்யக்கூடாது என்பதையெல்லாம் அவர் கட்டளையிட்டு கூறியிருக்கின்றார். அந்த கட்டளைகளை எல்லாம் மீறுபவர்கள் நிச்சயமாக தகுந்த தண்டனைக்கு உரியவர்கள் ஆகின்றார்கள். அந்த தண்டனை எப்பொழுது வேண்டுமானாலும் கிடைக்கலாம். இந்த பிறவியிலே கிடைக்கலாம், பிறவி முடிந்த பிறகு யம தர்மராஜன் மூலமாக கிடைக்கலாம், அல்லது அடுத்த பிறவியிலோ அடுத்தடுத்து வருகின்ற பிறவிகளிலோ கூட கிடைக்கலாம். அப்படிப்பட்ட துன்பங்கள் எல்லாம் நம்மை வந்து சேரக்கூடாது என்றால் சாஸ்தாவாகிய கட்டளை இடுபவராகிய அவருடைய கட்டளைகளை நாம் சிரமேற்கொண்டு நடக்க வேண்டும். நமக்கு தோன்றியதையெல்லாம் எண்ணுவோம், சொல்வோம், செய்வோம். ஆனால் எப்பொழுதும் மகிழ்ச்சியோடு இருப்போம், நமக்கு வேண்டியபடியே வாழ்க்கை அமையும் என்பது ஒருபோதும் நடவாத செயல். கட்டளை இடுபவரின் உத்தரவுகளுக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். ஓம் சாஸ்திரே நமக. விஸ்ருதாத்மா. விஸ்ருத ஆத்மா. பகவான் மிகவும் சிறப்பாக சொல்லப்பட்டு இருக்கின்றார். ஸ்ருதிகளிலே அவர் சிறப்பித்து போற்றப்பட்டு இருக்கின்றார். சத்தியம், எப்பொழுதும் இருக்கின்ற தன்மை, எல்லாவிடங்களிலும் இருக்கின்ற தன்மை, ஒருபோதும் அழியாத மாறாத தன்மை, அனைத்தையும் அறிந்திருக்கின்ற பூரண ஞானம் என்கின்ற குணம், அதனால் பூரண ஞானவானாகிய தன்மை, இவற்றையெல்லாம் பகவான் தன்னுடைய இயல்பான தன்மைகளாகவே கொண்டிருக்கின்றார். அதனால் ஸ்ருதிகளிலே அவர் சிறப்பிக்கப்பட்டு போற்றி துதிக்கப்பட்டு இருக்கின்றார். அதனால் அவர் விஸ்ருதாத்மா என்கின்ற திருநாமத்தை பெறுகின்றார். ஓம் விஸ்ருதாத்மனே நமக. சுராரிஹா. சுர அரி ஹா. சுர என்றால் தேவர்கள், அரி என்றால் அவர்களுக்கு எதிரிகள், பகைவர்கள், அதாவது அசுரர்கள். ஹா கொன்று அழிப்பவர். சுர அரி ஹா. சுரர்களுக்கு அதாவது தேவர்களுக்கு யார் யார் எல்லாம் எதிரிகளோ பகைவர்களோ, குறிப்பாக அசுரர்களை கொன்று குவித்து தேவர்களுக்கு இதம் செய்பவர், நன்மை செய்பவர். தேவர்கள் அனைவரும் தவறே செய்யாதவர்களா, அவர்கள் முழு முதற் பொருளா என்று கேட்டால் இல்லை. இருப்பு, எக்ஸிஸ்டன்ஸ் என்று வந்துவிட்டாலே தவறுகள் தவிர்க்க முடியாதவை. மனிதர்கள் மட்டுமல்ல, தேவர்களும் அதற்கு உட்பட்டவர்கள்தான். அவர்கள் மூலமாகவும் தவறுகள் நிகழக்கூடும். ஆனால் அவர்கள் பகவானின் பக்தர்கள். ஆகவே அவர்களை அவர் காப்பாற்றுகின்றார். அவர்களுடைய தவறுகளுக்கு தகுந்த பிராயச்சித்தங்களை செய்யும்படி தூண்டுகின்றார், அல்லது சில சமயம் தவறுகளுக்கான துன்பத்தை அனுபவிக்கும்படியும் விட்டுவிடுகின்றார். ஆனால் அவர்களை அழித்து ஒழித்து விடுவது இல்லை. சில சமயம் எப்போதாவது அவர்களின் தவறுகளையெல்லாம் மீறி தவறுகளையெல்லாம் மன்னித்து பெருங்கருணை செய்தும் அருள்கின்றார். இப்படிப்பட்ட தன்மைகளையெல்லாம் நம்மை போன்ற சாதாரணமான மனிதர்களின் வாழ்க்கையிலே கூட பார்க்கலாம், பக்தர்களின் வாழ்க்கையிலே நிச்சயமாக பார்க்கலாம். அவ்வாறாகவே அவர் தேவர்களின் எதிரிகளையும் கொன்று குவித்து தேவர்களை காப்பாற்றுகின்றார். அதனால் அவர் சுராரிஹா. ஓம் சுராரிக்னே நமக. பகவானுக்கும் பகவானின் திருநாமங்களுக்கும் பக்தர்களுக்கும் நமஸ்காரம்.